ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் OLS சார்பாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தியான வசனம் தொடக்க நூல் 45வது அதிகாரம் 18வது இறைவசனம். அங்கிருந்து உங்கள் தந்தையையும் குடும்பங்களையும் அழைத்து கொண்டு என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு எகிப்து நாட்டின் சிறந்த பகுதியை தருவேன், நீங்களும் நிலத்தின் வல்லமையை அனுபவிக்கலாம். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, யூசுப்பின் சகோதரர்கள் அவனை ஒழித்துவிட வேண்டும் என்று விரும்பிய போதும் தேவன் அவர்களின் பொல்லாத செயலையும் தன்னுடைய முடிவான திட்டத்தையும் நிறைவேற்ற உபயோகித்தார். அவர் யோசேப்பை முன்னதாகவே அனுப்பி அவர்களின் வாழ்க்கையை பாதுகாக்கவும் எகிப்தை காப்பாற்றவும் ஒரு புதிய தேசமான இஸ்ரேல் உருவாகவும் இது ஒரு தொடக்க வழியாக மாற்றினார். யோசேப்பு ஒதுக்கப்பட்டான், கடத்தப்பட்டான், அடிமையாக விற்கப்பட்டான் மற்றும் சிறையில் அடைக்கப்பட்டான். அவனின் சகோதரர்கள் உண்மையில்லாதவர்களாய் இருந்தாலும் அவன் அவர்களை மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொண்டான். தன்னுடைய செல்வத்தையெல்லாம் அவர்களுக்கு பகிர்ந்தளித்தான். பாருங்கள், ஒரு சகோதரி அரசாங்க வேலைக்காக எல்லா வழிகளிலும் முயற்சி செய்தும் ஒன்றும் பலன் அளிக்கவில்லை. அதிக பணம் கொடுக்க வேண்டியிருந்தது. அதனால் அவர்கள் வேதனையுடன் அந்த பட்டணத்தை விட்டு வேறொரு பகுதிக்கு சென்றார்கள். அங்கு இருந்தபோது அவர்கள் ஒரு டியூஷன் சென்டர் ஒன்றை ஆரம்பித்து நடத்தினார்கள். பின்னர் அதுவே ஒரு பெரிய பள்ளியாக மாறியது. அப்போது அவர்கள் தமிழ்நாட்டிலே பெரிய பள்ளி ஒன்றின் தாளாளர் அவர்களை கேட்டபோது, எனக்கு ஒரு அரசாங்க வேலை கிடைத்தால் ஏதோ ஒரு அரசாங்க பள்ளியில் ஆசிரியராக வேலை செய்து கொண்டிருப்பேன். ஆனால் இன்று ஒரு பள்ளியின் தாளாளராக தேவன் என்னை உயர்த்தி உள்ளார். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. பெரியமானவர்களே, தேவன் ஒரு காரியத்தை நம்மை கொண்டு நிறைவேற்ற வேண்டும் என்றால் எப்படியும் எந்த சூழ்நிலையும் மாற்றி போட்டு முடித்து விடுவார். ஆரம்பத்தில் தோல்வியடைந்த மாதிரி தெரிந்தாலும் இறுதியில் அது வெற்றியாகவே மாறும். அதனால் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் தேவனை நோக்கி ஸ்தோத்தரிப்போம், சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, அந்த நாளிலும் இந்த வசனத்தோடு கூட எங்களோடு கூட நீர் பேசி கொண்டிருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமாம் ஆண்டவரே, யோசேப்பை கொண்டு எகிப்து தேசத்தை நீர் ஆசீர்வதித்தீரே சுவாமி. அப்படியே நீர் எங்களையும் பலருக்கு பிரயோஜனமுள்ள பிள்ளைகளாய் அப்பா நீர் எங்களை வாழச் செய்யும் சுவாமி. ஆமாண்டவரே, பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லியிருக்கிற தகப்பனே, அப்படியாய் நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தி அப்பா உம்முடைய ஊழியத்தை செய்ய நீர் எங்களை ஆயத்தப்படுத்தும். உம்முடைய ஊழியத்தை செய்வதற்கென்றே நீர் எங்களை படைத்தீரே சுவாமி. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கென குறிக்கப்பட்ட திட்டத்தை நிறைவேற்ற நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். ஆமாண்டவரே, திட்டத்தை தெளிவாய் நீர் பேசும் சுவாமி. நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெபங்களெல்லாம் மீட்பரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாள் ஆண்டவரின் திட்டத்தை அறியும் பிள்ளைகளாய் வாழ உங்களை வாழ்த்துகிறேன். பிரைஸ் தி லார்ட்.